ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்பெஷலில் கன்னியாகுமரி மாவட்டம் முஸ்லீம்கள் கல்யாணங்களில் செய்கிற ரவை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் விருப்பம் இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் ஒரு ரம்ப இலையை 4 கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி போட்டு வதக்குங்க. இது வந்து ஒரு 3/4 பாகம் வதங்கட்டும். வதங்கினதும் அதோட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதும் கூடவே அதோட தக்காளி, பச்சை மிளகாய் போடுங்க. ஒரு 2 தக்காளியை நீல வாட்டில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 பச்சை மிளகாவை நீளமாக கீறி வச்சுக்கோங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ இதில் மட்டன் சேர்க்கலாம். மட்டனை வந்து மீடியமான பீசஸாக 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. நம்ம எவ்வளோ ரவை எடுக்கிறோமோ அதுக்கு அளவுக்கு மட்டன் எடுக்கலாம். அதுக்கு கொஞ்சம் கம்மியாக கூட எடுத்துக்கலாம். மட்டன் போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. மட்டன் வந்து லைட்டாக கலர் மாறும். அந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான பொடி எல்லாமே சேர்த்துடலாம். இப்போ காஞ்ச மிளகாய் பொடி 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரக பொடி 1.5 டீஸ்பூன், மல்லிப்பொடி 2 டேபிள் ஸ்பூன், நல்ல மிளகு பொடி 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு. இதெல்லாம் போட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள். பொடி போடும்போது தீயை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா தீயை அதிகமாக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டே ரவையை அளந்து 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம அந்த எடுத்து வச்சுருக்கிற தண்ணியில் 1/4 பங்கு தண்ணியை இப்போ இந்த மட்டனோட விடலாம். ஏன்னா மட்டன் குக் பண்ணுறதுக்கு அது கரெக்டாக இருக்கும். தண்ணியை விட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே கொத்தமல்லி இலையை போட்டு அப்படியே மூடி விசில் வைக்க வேண்டியதான். குக்கரை மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் 1 விசில் வரைக்கும் விடுங்க. 1 விசில் வந்தோடனே தீயை கம்மி பண்ணி வச்சு 15 நிமிஷம் விட்டுருங்க. 15 நிமிஷம் கழித்து அப்படியே ஆஃப் பண்ணி அதுவே ஆவி போன பிறகு எடுத்தோம்னா மட்டன் வந்து குக் ஆகிருக்கும். இப்போ மட்டன் நல்லா குக் ஆகிடுச்சு. இதோட 1 கப்பு தேங்காய் பால் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து மொத்தம் 1 கப் ரவைனா 2 கப் தண்ணி வச்சு அளவு எடுத்துக்கோம். அதில் இந்த தேங்காய் பால் நம்ம ஏற்கனவே ஊற்றுற தண்ணி எல்லாம் சேர்த்து தான் 2 கப். தேங்காய் பால் தண்ணி எல்லாம் விட்டுட்டு தீயை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதோட நம்ம கோதுமை ரவையை சேர்த்துடலாம். எனக்கு வந்து 1/2 கிலோ கோதுமை ரவை கிட்டத்தட்ட 2.25 கப் வந்துச்சு. அதுக்கு நான் 5.5 கப் தண்ணி அளவுக்கு எடுத்துருக்கேன். அதில் வந்து 1.5 கப் தேங்காய் பால் எடுத்துருக்கேன். மீதி வந்து தண்ணி எடுத்துருக்கேன். இதோடவே 1/4 கப் பச்சை பட்டாணியும் 1 கேரட்டையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஃப்ரெஷ் பட்டாணி இல்லைன்னா நார்மல் பட்டாணியை வேக வச்சு இதோட சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், இல்லைன்னா பட்டாணியை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி புதினா போட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் குக்கரை மூடி போட்டு மூடிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஆவி வரும்போது வெயிட்டை போட்டு ஃப்ளேமை கம்மி பண்ணிவிடுங்க. அப்படியே 10 நிமிஷம் தம்மில் இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அது அப்படியே ப்ரெஷரெல்லாம் போன உடனே ஓப்பன் பண்ணோன்னா நம்மளோட ரவை பிரியாணி ரெடி ஆயிடும். இதுக்கு மேலே 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு மொத்தமாக கிளறி அப்படியே இறக்க வேண்டியதான். இந்த சண்டே ஸ்பெஷல் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.